யாழில் நண்பி மீதுள்ள தீராத காதலால் தந்தையின் வங்கி கணக்கில் இருந்த பணத்தை அவரது கைத்தொலைபேசியை பயன்படுத்தி ஆன்லைன் வங்கி பண பரிமாற்றம் ஊடாக வேறு ஒரு கணக்கிற்கு பரிமாற்றம் செய்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி கற்கும் 17 வயதான மாணவியை இவ்வாறு செய்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாண வங்கியொன்றிற்கு ஒரு சில நாட்களுக்கு முன் வந்திருந்த வர்த்தகர் ஒருவர் தனது வங்கி கணக்கில் இருந்து தனக்கு தெரியாமல் 11 லட்சம் ரூபாய் பணம் வேறொரு கணக்கிற்கு ஆன்லைன் மூலம் மாற்றப்பட்டுள்ளது எனவும், அந்த கணக்கிற்கு தான் எந்தவித பண பரிமாற்றமும் செய்யவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக தீர விசாரணை செய்த வங்கி நிர்வாகம் கைத்தொலைபேசி மூலம் நள்ளிரவு 11 மணி அளவில் வங்கி கணக்கிற்கு பணம் பரிமாற்றப்பட்டுள்ளது என வர்த்தகருக்கு தெரிவித்துள்ளது. இதனை கேட்ட வர்த்தகர் தனது தொலைபேசி தனது பொறுப்பில் வீட்டில் வைத்திருந்த போது எவ்வாறு பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கும் என தர்க்கம் புரிய தொடங்கவே வங்கி நிர்வாகம் போலீசாரிடம் முறையிட ஆயத்தமானது. அதே நேரம் மீண்டும் ஒரு முறை வீட்டில் தீர விசாரணை செய்து வருமாறும் வங்கி நிர்வாகம் கூறியுள்ளது. தமது வங்கி அல்லாத இன்னொரு வங்கி கணக்கிற்கு குறித்த பணம் அனுப்பப்பட்டுள்ளதால் அந்த கணக்கு விவரங்கள் தெரியாது எனவும் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அங்கிருந்து சென்ற வர்த்தகர் வீட்டில் விசாரணைகளை மேற்கொண்ட போது வர்த்தகரின் மூத்த மகளே குறித்த பணத்தை மற்றொரு கணக்கிற்கு பரிமாற்றம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகரை தொடர்பு கொண்டு விசாரணைகளை செய்த போதே தனது மகள் கணக்கு பரிமாற்றம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். மகளின் பாடசாலை நண்பியின் தாயின் கணக்கிற்கே குறித்த பணம் மாற்றப்பட்டுள்ள விடயமும் தெரிய வந்துள்ளது. இதைவிட மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் வெளிச்சத்திற்கு வந்தது. வர்த்தகரின் மகளும் நண்பியும் ஓரண சேர்க்கையாளர்கள் என்பதும் பல தடவைகள் அவர்களை வர்த்தகர் எச்சரித்து பிரிக்க முயன்ற சம்பவமும் தெரிய வந்துள்ளது. நண்பி மீதான தீராத காதலால் மாணவி குறித்த பணத்தை பரிமாற்றம் செய்துள்ளதாகவும், தற்போது தனது மகளை ஏமாற்றி பணம் பெற்றமை தொடர்பாக வர்த்தகர் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.